இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க போறோம்னு தெரியுமா? தெரியாது. என்னதான் தெரியும் உனக்கு? எனக்கு சாப்பிட தெரியும், சாப்பிட தெரியும், தூங்க தெரியும், சாப்பிட தெரியும். ஆனா நம்ம வீடியோ நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறாங்க, அதுவும் இல்லாம ஃபாலோ பண்ணாமலே பாக்குறாங்க. நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஏதோ சொல்லணுமா? சொல்றானுங்களா? நல்லா இருக்கும் மச்சான். நீ இருக்கிறப்ப என்ன பெரிய ஃபேன் நான். ஐயோ நெஞ்ச நக்கிட்டான். நம்ம ஜாலியா வந்து நிப்போமா, போட்டோமா, சைட்டிங் போட்டோமா. நீ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு உனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், இவன் யாருன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற? நான் சாமி கும்பிட வந்தேன். ஆமா சாமி கும்பிட வந்த. அதான் விபூதி எல்லாம் பயங்கரமா இருக்கா. விபூதி அவனுக்கு அடிக்கலான்னு பாக்குறான். அவன் விபூதி நம்மளுக்கு அடிச்சுட்டு போலான்னு பாக்குறான். பலூன் கொடுத்துருப்போம். திருப்பி வராது. வரும்டா, குர்ரா வரும், வரும்டா. ஒரு நாளைக்கு 100 போனுக்கு மேல வருது. யார் அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப எந்த போன் இருக்கான்னு செக் பண்ண. என்னோட ஒரு போன் இங்க இருக்கு, ஒரு போன் இங்க இருக்கு. அதுவும் அதுல சிம் கிடையாது, வெறும் லாகுக்கு மட்டும் எடுக்கிற போன் தான் அது. எந்த சிம் இருந்தா நீ சிம்ன்றேன். நான் என்ன சொன்னேன் இவன்ட்ட? போன் பண்ணாத எனக்கு, தயவு செய்து நான் போன் எடுக்க மாட்டேன். என்ன நான் பர்சனலா யாருக்கா மெசேஜ் பண்ணா வாட்ஸ்அப்ல தான் பண்ணுவேன். வாட்ஸ்அப்ல பண்ணா ஒரே ஒரு நாள் பண்ணா, அவ்வளவுதான். அது கூட லவ் யூ மச்சான் எனக்கு மெசேஜ் போட்டேன். இப்ப கூட அந்த மெசேஜ் எந்த வீட்டுல இருக்கு. ஐயோ சார், எஸ்ஐ சார் இங்க வாங்க சார், வெறும் பைத்தியமா இருக்கு. இங்க வந்ததுல எது ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா ஒண்ணு நடந்துருச்சு. வந்ததுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நைட்டு டின்னர் இங்கே முடிஞ்சிருச்சு. ஆமா, நான் சிக்கன் தான் போடல. அதே இல்ல, நீங்க ஒரு சைடு ஃப்ரேம் இப்ப பாத்துறீங்க, அப்படியே ஆப்போசிட்ல இருக்க ஃப்ரேம் காட்டுறா. இதுல உப்பு இல்ல மச்சான், இதுல உப்பு இருக்கு, நல்லா இருக்கு. கேமராமேனாரா பாவம், ரொம்ப நேரமா வந்து வீடியோ பிடிச்சுனே இருக்கான். ஆமா, பையன்கிட்ட சோறு கொடுக்குறான், சாப்பிட்டோம். நக்கி சாப்பிடுறது. நகை கடைனா தங்கம் இருக்கணும், ஏதோ திருவிழானா எங்க சங்கம் இருக்கணும். நம்ம எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும் போது பாத்தீங்கன்னா நான் 8ஆவதோ 6ஆவதோ படிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ராட்டினத்துல எல்லாம் போவோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரம்ஜானுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துலயே வந்து ராட்டினம் போடுவாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு வந்து ராட்டினம் சுத்துவாங்க. இப்ப அதுல சுத்துறதுக்கு 50 ரூபாய் கேக்குறாங்க. அவ்வளவு வந்து காலம் மாறிடுச்சு போல இருக்கு. 50 ரூபாய் மச்சான் வந்தே போதும் மச்சான். நான் இப்படியே குடுத்துட்டே இருந்தா வாங்கிடுவேன் டஃப்ட்டு. அப்படிலாம் என்கிட்ட கொடுக்க கூடாது இல்ல. இப்ப எனக்கு அந்த ராட்டினத்துல சுத்தணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அதுல நம்மள ஏத்துவாங்களா? நம்ம வந்து 50 கிலோ இருக்கும். பெரிய பசங்க எல்லாம் ஏத்த மாட்டாங்கப்பா அப்படின்ட்டாங்கன்னா அசிங்கமாயிடுமா ஆவாதா? நீயே சொல்லு. ஆனா எவ்வளவு இல்ல சுத்துறதுக்கு இதுல? இல்ல குழந்தைக்கு 50 ரூபாயா? என் தம்பி இருக்கான், போய் அவனை எடுத்துட்டு வரட்டா, கூப்பிட்டு வரட்டா? ஓகே. ஆனா என் தம்பி நான் உட்கார வைக்கிறீங்களா? ஆனா இதுல உட்காரணுனே. இவன் தான் என் தம்பி. நல்லா இருக்கானா? 5 வயசு. நல்லா இருக்கால? என்னடா உட்கார வைக்க மாட்டேங்கிற? சிரிக்கிறாரு. அழுவ கூடாது. அப்பா நான் உன்னை ஏத்தி விட்டா, அண்ணன் உன்னை நான் ஏத்தி விடுறேன் சரியா? அழுவ கூடாது. பாப்பா அழுவாத, சொல்லுப்பா. பாப்பா அழுவாத, அழுவ கூடாது சரியா? ஓகே, தேங்க்யூ. எத்தனை படிக்கிறீங்க? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரா? நீங்க 11th இந்த ஸ்கூலா? நல்லா படிங்க. ஓகே. பக்கத்துல நிக்கிறப்ப ஒரே வட வட வடங்குது கை கால்லாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. ஏன்னா என்ன வந்து ஆரம்பத்துல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா என்னோட பேரு கூட பக்கத்து தெருவுக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஊரு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா என்னோட பேர் தெரிஞ்சிருக்குன்னா முக்கியமான காரணம் யாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கேமராமேன் ஒண்ணு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க பேர் வந்து நான் சொல்ல விரும்பல. என்னோட பேர் சொன்னா நிறைய பேரோட பேரை வந்து நான் விட்டுருவேன்.
அதுக்காக வந்து நான் பேர் சொல்ல விரும்பல. எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நீங்க வந்து இந்த ஊர் பையன் இன்னும் வளர்த்து விடுவீங்க நான் நம்புறேன். இன்னும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும். யூடியூப்ல யார் வேணா வீடியோ பண்ணலாம், ஆனா யூடியூப் vlogனு வரப்ப ரெண்டே பேருக்குள்ளதான் போட்டி. ஒண்ணு விஜய் சித்து, இன்னொன்னு 2K சித்து. அம்புட்டுதான்.